2 மாசம் பொறுங்க, அதுக்கு பிறகு எங்க தலைவர் போராட்டம்னா என்னன்னு காப்பாச்சு காட்டுவாரு அப்படின்னாங்க. எனக்கு பாருங்க, அது சொல்றதுக்கே 2 பாப்பா ஐ லைக் இட் பாப்பா, நல்லா பேசுன. அதாவது ஏன் தடுமாறுது பேசுறப்போ 2 மாசம் கழிச்சு பாப்பாச்சு காப்பாச்சு அப்படி கிடையாதுமா, அது தடுமாறாத. அதாவது எழுதி குத்துக்கிறாங்க, அது மனப்பாடமாவது பேச தெரியல உங்களுக்கு, சரியா? அண்ணன் சொல்ற கேட்டுக்க. 2 மாசம் கழிச்சு தளபதி விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி போராடுவேன், அவருடைய தொழில் வளம் இருக்கிறதுனால, அதாவது திரையுலகம் கடைசி படம் முடிச்சுட்டு வந்து களத்தில் இறங்கி போராடும் தெளிவா சொல்லிருக்காரு. அதை தெளிவா சொல்லு பாப்பா. சும்மா களத்துல போராடல, களத்துல வந்து இறங்கல, திராணி வேணுமா? அவரு பார்க்காத தைரியம் கிடையாது, அவரு பார்க்காத துணிச்சல் கிடையாது. திரையுலகில ரியலாவே சண்டை செய்யக்கூடியவர், வெயில் கிடையாது, மழை கிடையாது, எல்லாத்தையுமே பார்த்தவர் அவரு. அதாவது ஒரு படத்தையே சொல்லியிருப்பார், கான்வென்ட்ல படிச்சுட்டு வந்த கலெக்டர் கிடையாதா, கவர்மெண்ட் அறுத்துருவ சங்க, அது போலதான் வந்து களத்துல இறங்க போறாரு. 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு ரிபீட் அடிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அது புரியுதா? ரிபீட்னா உங்களுக்கு நல்லா வந்து ஆப் வைப்பாருன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்க பாப்பா. அதாவது திராணி துணிச்சல் தைரியம் தளபதி எதனால வரும் தெரியுமா? அதை பத்தி நீ கேட்க கூடாது. 250 கோடி 300 கோடி விட்டுட்டு வரத்துக்கு தான் ஒரு துணிச்சல் வேணும், திராணி வேணும். உனக்கு ஒரு 200 கோடி, ஆஃப்டர் ஆல் 200 கோடி வேணாம், ஒரு 50 லட்சம் இல்ல ஒரு 10 லட்சம் வியாபாரத்தை விட்டுட்டு டிஎம்காகவே பேசுனா, சப்போர்ட் பண்ணி பேசுனா நீ பேசியா பாப்பா? நான் 2 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் தான் முக்கியம், சம்பாதிக்கிட்டு போகணும்னு நான் சொல்லுவேன். அதாவது சாதாரண, அதாவது எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம ரேஸ் மாதிரி ஓட்டிட்டு இருக்கிறோம். அப்படின்ற பட்சத்துல தளபதி விஜய் அண்ணா அவர்கள் 250 கோடியை விட்டுட்டு மக்களுக்காக ஒரு பணியை செய்ய வர ஒரு மனுஷனை, அதாவது உனக்கு அண்ணா எனக்கு அண்ணா, அவரு அண்ணா மாதிரி தானே. அந்த அண்ணனை கேவலை பத்தி பேசக்கூடாதுமா, கொஞ்சம் பார்த்து பேசு. அண்ணனுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். நீ பொம்பளை பள்ளியாச்சா, நீ எதுவும் பேச முடியாது. இதே வேற யாராச்சும் ஆம்பளைங்க தான் பேசா ரிப்பீட் அடிச்சிடலாம். வணக்கம் பாப்பா. ரெண்டு மாசம் பொறுங்க, அதுக்கு பிறகு எங்க தலைவர் போராட்டம்னா என்னன்னு காப்பாச்சு காட்டுவாரு அப்படின்னாங்க. எனக்கு பாருங்க, அது சொல்றதுக்கே 2 பாப்பா ஐ லைக் இட் பாப்பா, நல்லா பேசுன. அதாவது ஏன் தடுமாறுது பேசுறப்போ 2 மாசம் கழிச்சு பாப்பாச்சு காப்பாச்சு அப்படி கிடையாதுமா, அது தடுமாறாத. அதாவது எழுதி குத்துக்கிறாங்க, அது மனப்பாடமாவது பேச தெரியல உங்களுக்கு, சரியா? அண்ணன் சொல்ற கேட்டுக்க. 2 மாசம் கழிச்சு தளபதி விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி போராடுவேன், அவருடைய தொழில் வளம் இருக்கிறதுனால, அதாவது திரையுலகம் கடைசி படம் முடிச்சுட்டு வந்து களத்துல இறங்கி போராடும் தெளிவா சொல்லிருக்காரு. அதை தெளிவா சொல்லு பாப்பா. சும்மா களத்துல போராடல, களத்துல வந்து இறங்கல, திராணி வேணுமா? அவரு பார்க்காத